Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு most beautiful love film பிஜிஎம். ஸோ உங்களோட ஃபோட்டோ இல்லை பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளுடைய ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. ஓகே கேஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹைட் மோஷன் ஆப் வேணும். ஸோ இதோட நியூ வெர்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றங்க போய் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐங் கொடுத்து நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் எங்கே எடுத்து மீடியா கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டாக இருக்கா ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸோ மூவ் அண்ட் ட்ரெஸ் போய்ட்டு உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ எஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இப்போ எஸ்வர்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்போ இன்வெர்ட் பண்ணால் ப்ரிஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் லேக் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு கலர் வெளியே ஸ்டார் கொடுத்து ஸோ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணி நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபெக்டோட அந்த பிக் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கும் சேம் மெத்தடில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடி ஸோ ஆட் ஆயிடுச்சா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு அந்த லேயருக்கு வந்துட்டு கலர் ஸ்டார் கொடுத்து ஸோ நீங்கள் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுங்க. அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிஜிஎம் தகுந்த மாதிரி எனக்கு அந்தளவுக்கு இமேஜ் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் இமேஜஸை பின்ட்ரெஸ்ட்டில் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே மூலையாக இருக்கா. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டை 60 வச்சுக்கலாம். ஸோ இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்க சொல்லுங்கள், முடிஞ்சாலும் எடிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க நம்முடைய ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.